ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோ கார்ன் அப்படின்னு சொல்லப்படுற இந்த மக்காச்சோளத்தை பார்க்கும் போதெல்லாம் நம்மளுக்குலாம் ஞாபகம் வர்றது இதை வேக வச்சு சாப்பிட்றதும், அதுக்கப்புறம் நெருப்பில் வாட்டி ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதும் மட்டும்தான். சோளத்தை பொறுத்த வரைக்கும் அது 3 மாசத்திலேயே பயிரிட்டதுல இருந்து அறுவடைக்கு ரெடி ஆயிடும். அதனால நிறைய குளிர் நாடுகள்ல இந்த மாதிரி மக்காச்சோளத்தையே அரிசி கோதுமைக்கு பதிலாக முதல்ல யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம ஊர் கோதுமை ரவை மாதிரி மக்காச்சோளத்தை பரபரப்பா திரிச்சு வச்சிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு பேர் கார்ன் மீல். நம்ம இன்னைக்கு இந்த சோளத்தை யூஸ் பண்ணி எப்படி உப்புமா பண்ணலாங்கிறதான் பார்க்க போறோம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கார்ன் மீல் வாங்கும் போது இந்த கோர்ஸ் கார்ன் மீல் அப்படின்னு பார்த்து வாங்குங்க. இல்லை இன்னொன்று வந்துட்டு கொஞ்சம் சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அது வந்து நமக்கு டார்ட்டியா பண்ணுறதுக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் நம்மளுக்கு உப்புமா பண்ணுறதுக்கு முடியும். முதல்ல நம்ம இந்த கார்ன் மீலை வறுத்துக்க போகிறோம். அதனால அடுப்பில் ஒரு வாணலி வச்சு நல்லா சூடு பண்ணிட்டு அதில் 1 கப் கார்ன் மீல் போட்டுக்கிறோம். இந்த குவான்டிட்டி 2 பேர் ரொம்ப தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். இந்த சோள ரவையை வந்து நம்ம வறுக்காம பண்ணக்கூடாது. இதை வறுத்தா ரொம்ப வாசமாக இருக்கும். நம்ம ஆர்டினரி ரவை உப்புமாவோட இது ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். உப்புமா உதிரியா வர்றதுக்காக அது கூட 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம். இனிமே தீயை ஒரு மிதமான ஹீட்ல வச்சுட்டு நம்ம இந்த மீடியம் ஹீட்லயே ஒரு 5 நிமிஷம் இதை ஸ்லோவா வறுக்கணும். வறுக்கிறனால நம்மளுக்கு உப்புமா சீக்கிரமாவும் வெந்துடும். அதே சமயம் உப்புமா நல்ல டேஸ்டியா வாசமாவும் இருக்கும். இனிமே இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்தி வச்சிருவோம். இந்த மாவு வந்து நம்ம முந்தின நாள் கூட வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டே பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். உப்புமா தாளிக்கிறதுக்காக ஒரு பெரிய வெங்காயம், 1 அல்லது 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, 2 துண்டு இஞ்சி, 1 கேரட் எடுத்து வச்சிருக்கிறோம். வெங்காயம், கேரட், இஞ்சி இது எல்லாத்தையும் தோல் உரிச்சு நல்லா கழுவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறோம். மிளகாயை மட்டும் நான் எப்போவுமே நீள வாக்கில் கட் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி செஞ்சோன்னா நம்மளுக்கு காரமாக அதிகமாக ஃபீல் பண்ண மாட்டோம். ரவை வருத்தம்ல அந்த வாணலியை கழுவி அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கிறோம். இனிமேல் இதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். நல்லெண்ணெய் தான் இல்லை, நம்மளுக்கு எந்த எண்ணெய் பழக்கமோ அதை சேர்த்துக்கலாம். நம்ம இதில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறோம். எண்ணெய் சூடானதும் அதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு கடுகு வெடிக்க ஆரம்பிச்ச உடனே அதில் 3 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறோம். கடுகு கம்ப்ளீட்டாக வெடிச்சு முடிச்சுட்டு இந்த கடலைப்பருப்பும் நல்லா செவக்க ஆரம்பிச்சோடனே நம்ம கட் பண்ணி வச்சிருந்தோம்ல இந்த தாளிக்கிற பொருட்கள் எல்லாத்தையுமே உடனடியாக சேர்த்துக்கிறோம். இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்குவோம். நம்மளுக்கு வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கணும். அதுக்குள்ளே நம்மளுக்கு கேரட்டும் ஓரளவுக்கு நல்லா வதங்க ஆரம்பிச்சிருக்கும். இனிமேல் இது கூட உப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்த்துட்டு லேசாக நம்ம வதக்கிக்கிறோம். 1 கப் சோள ரவைக்கு நம்மளுக்கு 3 கப் தண்ணி தேவைப்படுது. அதனால 3 கப் தண்ணி சேர்த்துக்கிறோம். யூஸ்வலாக நம்ம ரவை உப்புமாக்கு கம்மியாக தான் தண்ணி வைப்போம் இல்லையா, ஆனால் இந்த சோள ரவை வந்து அதிகமாக தண்ணி வாங்கிக்கும். இனிமே ஒரு மூடி போட்டுட்டு இந்த தண்ணியை நம்ம கொதிக்க விட்டுருவோம். 2 நிமிஷத்துல தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும். இந்த கொதிக்கிற தண்ணியில இந்த சோள ரவை வறுத்து வச்சிருந்தாலே அதை சேர்த்துக்கிறோம். இனிமே இதை கெட்டி இல்லாம நல்லா கலந்து விட்டுட்டு தீயை நல்லா கம்மி பண்ணி வச்சுட்டு மூடி வச்சுக்குவோம். இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேக விட்டுருவோம். நல்ல குறைவான தீயில இந்த ரவை வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. இனிமே நம்ம இந்த பாத்திரத்தை ஓபன் பண்ணி பார்க்குறோம். இந்த ரவை எப்படி வெந்திருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மக்காச்சோள ரவை வந்து நல்லா உதிரி உதிரியாவே வரும். ஆனா வேகறதுக்கு அதிகமா டைமும் தண்ணியும் தேவைப்படும். நம்ம வந்து இந்த கொஞ்சமா இந்த ரவையை எடுத்து நம்ம லேசா டேஸ்ட் பண்ணி பார்த்தோம்னாலே தெரியும் இது வெந்திருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு இது கம்மியா வெந்துருந்துச்சு அப்படின்னா இது கூட ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் செஞ்ச போது 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி சேர்த்துருந்தேன் இல்லையா, அது கூட இதுக்கு பத்தலை. அப்பவும் மறுபடியும் ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் மூடி வச்சுட்டு இதை கம்மியான தீயில வச்சு நான் இதை வேக வச்சுட்டேன். 5 நிமிஷம் நல்லா மறுபடியும் வெந்த பிறகு பார்த்தோம் அப்படின்னா இந்த ரவை நல்லா வெந்திருக்கும். நம்மளுக்கு இது குலைவா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம். இதை வந்து நம்ம ஆஃப் பண்ண உடனே வந்து இது நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு இந்த சோள ரவை வந்து தண்ணியை நல்லாவே அப்சர்வ் பண்ணிக்கும். இந்த உப்புமாவில் உள்ள தண்ணி நல்லா வத்தி இந்த உப்புமா நல்லா உதிரியா வரும்போது இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறோம். இனிமே இது கூட 2 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காய் சேர்த்துக்கிறோம். தேங்காய்க்கு பதிலாக நம்ம நெய்னாலும் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூட பொடியா அரிஞ்ச மல்லித்தழை கொஞ்சமா தூவி நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். நம்மளோட வாசமான டேஸ்டியான சோள ரவை உப்புமா ரெடி ஆயிருச்சு. நம்ம வழக்கமா யூஸ் பண்ற பாம்பே ரவைக்கு பதிலாக இதை 1 நாள் 2 நாள் நம்ம இப்படி யூஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த ரவை உப்புமா வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இந்த சோள ரவை வந்து நம்ம கண்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியானதுன்னு சொல்றாங்க. இந்த சோள ரவை உப்புமா கூட நம்ம சீனி சேர்த்து சாப்பிடலாம், இல்லைன்னா சாம்பார் இல்லைன்னா சட்னி சேர்த்து சாப்பிடலாம். இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இந்த சோள ரவை உப்புமா உங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இனிமே இந்த கார்ன் மீலை நம்ம ஏதாவது கடைகளில் பார்த்தோம் அப்படின்னா அதை விடாம வாங்கிட்டு வந்து நம்மளோட இந்தியன் ரெசிபியான இந்த உப்புமா செஞ்சு பாருங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அவசியம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்மளோட விக்கிஸ் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, take care. See you.